காரணத்தினால இவ்ளோ நடந்து போச்சா? ஆமா புஷ்பா, திண்டுக்கல்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமே நம்ம மாப்பிள்ள பண்ண ஏற்பாடு தானே. உங்க மயிலண்ணா போன்ல பேசி கொதிக்கிறாரு. ஏன்பா இவர் யாரையும் கெடுக்கிறதுக்காகலாம் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணல. அவர் பண்ண ஏற்பாடு ராகினிக்கு பிடிச்சதா பிடிக்கலையங்கிறதுலாம் வேற விஷயம்ப்பா. ஆனா இவர் நல்லது நினைச்சுதான் செஞ்சிருப்பாரு. ஐயோ மகா, அது நமக்கு தெரியும். ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கணும்ல. என்ன இருந்தாலும் இவர் மேல வருத்தம் இருக்கதானே செய்யும். ஆமா புஷ்பா, எனக்கும் அதான் யோசனையா இருக்கு. இத நம்ம மாப்பிள்ளைக்கு சொல்லாம வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத சொன்னா கோச்சுக்குவாரா இல்ல சொல்லுன்னா கோச்சுக்குவாரான்னு எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேது புஷ்பா. அப்பா சொல்லாம எப்படிப்பா இருக்க முடியும்? அவரு கோவப்படுவாரோ இல்லையோ, என்ன நடந்திருக்குன்னு அவருக்கும் தெரியணும்லப்பா. மாப்பிள்ள வந்துட்டாரு. புஷ்பா நீ போய் சொல்லு. பேசுமா. போன் வந்ததுல இருந்து நீங்க பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்களே. யாரு போன்லன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னதான் தகவல் வந்துச்சுப்பா? உன்னோட மயில் மாமா தான் பேசினாரு. என்னப்பா மாமாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, உங்க மாமாவுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த திண்டுக்கல்காரங்க. என்னங்க சொல்றீங்க? அண்ணனை பொய்யா மடக்கி வச்சிருந்தாங்களா? ஏன் இப்படி பண்ணணும்? எல்லாம் நம்ம ராகினிய அந்த சரத்தை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான்மா. ஏன்பா எதுக்காக அப்ப மாமாவை மடக்கணும்? எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே முறையா பேசி காரியத்தை முடிச்சிருக்கலாம்லப்பா. இல்ல மகா, அந்த மாப்பிள்ள சரத்து ஒரு சைக்கோமா. அதனால யாரும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இல்லையா. இந்த நிலைமையில அவனுக்கு ராகினிய கல்யாணம் பேசி அதுவும் நின்னு போச்சு. இந்த சூழ்நிலையில கோபி ஜாமீன் விஷயமா பேசதானே உங்க பெரிய மாமா திண்டுக்கல்லுக்கே போனாரு. அவரை மடக்கி மயக்கம் போட வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு பொய்யா செட்டப் பண்ணி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. இந்த கேப்ல ராகினிய வீட்டுக்கு கூட்டு போய் எங்க பையன் சரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா உங்க அப்பாவை கொன்னுடுவோம், உங்க அண்ணன் கோபி ஜெயிலே கிடந்து சாக வேண்டியதானே மிரட்டி இருக்கானுங்க. ராகினியை தூக்கிட்டு போய் எங்க மலைக்கோயில் வச்சு தாலி கட்ட பார்த்திருக்காங்க. எப்படியோ கடைசியில கோபி அங்க வந்து போலீஸும் வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. என்னங்க இது இவ்ளோ அயோக்கியத்தனமா இருக்கு? கொலைக்கு கூட அஞ்சாத பாவிங்களா இருப்பாங்க போல இருக்கு. நல்ல வேலைமா ராகினியோட வாழ்க்கை அழிஞ்சே போயிருக்க வேண்டியது. கடவுள் புண்ணியத்தால எதுவும் ஆகல, தப்பிச்சுட்டா. ஏங்க அண்ணன் எல்லாருமே திண்டுக்கல்ல தான் இன்னும் இருக்காங்களா? இல்ல புஷ்பா, காரைக்குடிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரி விடுங்கப்பா, அதான் எதுவும் ஆகல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இல்லம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அயோக்கியங்களோட நம்ம மாப்பிள்ள சம்பந்தம் பேச போய் தான் இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்குமா. இன்னும் போலீஸ் வரல போல இருக்கே. சரி நீ வண்டியில வெயிட் பண்ணு, நான் போய் என்னன்னு பார்த்து வந்துறேன். இல்ல மலர், இந்த நிலைமையில நீ வர்றது ரிஸ்க் வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க தனியா போயிட்டு என்ன இங்க தனியா விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அதுதான் ரிஸ்க். என்னால உங்களை தனியா அமிச்சிட்டுல இருக்க முடியாது. சொன்னா கேளு மலர், நான் போயிட்டு வந்துறேன். நான் சொல்றது நீங்க கேளுங்க, நானும் வரேன். அப்படி இல்லனா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போலாம். இல்ல அவங்க வர லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த பழனிசாமியால யாருக்கும் எந்த ஆபத்து வந்துட கூடாது. இப்ப போறதா சரியா இருக்கும். ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்க போலாம். சரி ரொம்ப கேர்ஃபுல்லா வா, என் பின்னாடியே வா. செல்ல எல்லாம் சைலண்ட்ல போட்டுடலாம்.
ரெண்டு பேரும் சாத்து சாத்துங்கடா. ஐயோ ஆமா. ஐயோ அம்மா. போடுடா போடுடா. ஐயோ ரெண்டு பேரும் ஏமா போடுடா. போடுடா. ஏய் நல்லா போடுடா. ஏமா பாத்து பேச. பழனிசாமி மட்டும் உள்ள இல்ல, கூட 4 குண்டைங்களும் இருக்காங்க. எப்படி? சரி, நீ இங்கே இரு. எங்க போறீங்க? நான் ஒரு நிமிஷம் போயிட்டு ஏதாவது யோசனை பண்ணிட்டு வரேன். இரு. எங்க ஸ்லிப்பரை கழட்டிட்டு போங்க. வாங்கடா ஏதோ சத்தம் கேக்குதுடா. வாங்கடா வெளிய போய் பார்க்கலாம்டா. வாங்கடா. அந்த பக்கம் சத்தம் கேக்குதுடா. வாங்கடா அங்க போய் பார்க்கலாம். வாங்கடா. வாடா. கோபி ஏய் இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுடா. யாரோ உள்ள வந்திருக்காங்க. பில்டிங் ஃபுல்லா தேடி பாருங்க. போங்கடா ஃபுல்லா தேடி பாருங்க. போங்கடா. ஏய் என்னடா சத்தங்க? யாரா வந்ததுங்க? அடிடா அடி கோபி. அடிடா கோபி. அடி கோபி. விடாத விடா. நல்லா ஐயோ உன்னை அடிக்க விட்டு சாவுடா. சாவுடா. அடிங்க தம்பி. அடிங்க தம்பி. அவனை விடாதீங்க தம்பி. மலரு வந்து கட்ட ஊத்து மலரு. வா மலரு. அந்த கட்டையை அப்படியே எடுத்துட்டு வா. அவன அவன ஊட்றே அவன. வா மலரு சீக்கிரம் வா மலரு. கட்ட ஊத்து விடு. அந்த கட்டையை கொடு. அவன ஊத்து மலரு. ஊத்து மலரு. குடு குடு. வா வா. வா மலரு. கட்ட மலரு. வா. ஐயோ. மலரு ஊட்றே. மலரு. ஐயோ. கோபி 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 கதவு தரங்க. கதவு தரங்க. கோபி கோபி கதவு தரங்க. சார் காப்பாத்துங்க சார். சார் அடிக்கிறாங்க சார். சார் அடிக்கிறாங்க சார். காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார் சார் வாங்க. எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. யோ போய் கூட்டு வாங்க. இவன் தான் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி. டேய் நீதான் நானிய கொலை பண்ணியா? ஆமா சார். நான் தான் சார் இந்த நானியை கொலை பண்ணேன். நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன் சார். இவன் அடிச்சு என் காலை உடைச்சிட்டான் சார். இவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாயை மூட்டு போடா. யோ கொண்டு போங்கயா. ஓகே சார். யோ அவங்களை எழுதிட்டு போங்கயா. அந்த மீசக்காரனை கூட்டு போங்கயா. போடா. எப்படியோ கோபி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேல நீங்க திருப்பூர்ல இருந்து காரைக்குடிக்கு எப்ப போனீங்க ஏன் போனீங்கன்னு கேள்விக்கு அவசியமே இல்லை. ஃபார்மாலிட்டிஸை முடிக்கணும். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார்.
பொண்ணத்தான் எங்களால காப்பாற்ற முடியாம போச்சு. நீங்க மட்டும் ஊருக்கு போகாம இருந்திருந்தா என் பொண்ணையும் காப்பாத்திருக்கலாம் தம்பி. நல்ல பொண்ணு, என்ன சொல்றது எனக்கு தெரியல. நானே இறந்து போறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி உங்களுக்கு நல்ல விதமா சொல்லி எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்கா. அவளுக்கு பெத்த பொண்ணு போயிட்டாளம்மா. என் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லம்மா, என்ன உங்களோட இன்னொரு பொண்ணா நினைச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணுங்க, என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. எங்களை இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. என்னங்க அது? சரி வாங்க போலாம். நானியோட பாடி வாங்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்ல. வாங்க. ஹலோ, கோபி கொஞ்சம் வாங்க வாங்க சொல்றேன். என்னங்க? அநியாயமா போச்சே மீனாட்சி. சாகர வயசு அந்த பொண்ணுக்கு, அதுவும் தற்கொலை பண்ணி சாகணுமா? அப்படி என்ன காரணம்? அப்பா, நம்மன புருஷன் ஏமாத்துக்காரனாவும் திருடானாவும் போயிட்டானேன்னு மனசு வெறுத்து இப்படி பண்ணிருக்கும்பா. ஏன் கீதா, இதுக்காகலாம் தற்கொலை பண்ணிப்பாங்களா? நம்ம பரமுவ அவன் புருஷ பாடா படுத்தலையா, அதுக்காக பரமு என்ன தற்கொலைய பண்ணிக்கிட்டா? காமு, பரமுக்கு எதிர்த்து நிக்கிற தைரியம் இருந்துச்சு, எதிர்த்து நின்னா. அந்த பொண்ணுக்கு தைரியம் இல்ல, அதனால செத்து போயிட்டா. ஏம்மா அதுக்காக சாகணுமா? எல்லா பிரச்சனையும் நாங்க சரி பண்றோம். கோபி, மலரு, சம்பந்தி, ஜெகநாதன் எல்லாரும் சொல்லிருக்காங்களேம்மா. விட்டு இருந்தா அவங்க சரி பண்ணி நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்களேம்மா. அப்படியே அவன் புருஷன் ஜெயிலுக்கு போனாதான் என்ன, திருந்தி வருவான்னு நினைச்சுக்க வேண்டியதானே? எங்க நம்ம இவ்வளவு சொல்றோம், அந்த பொண்ணு என்ன நினைச்சுச்சா யாருக்குங்க தெரியும்? மீனாட்சி, என்ன நினைச்சிருந்தா என்ன? அதுக்கு தற்கொலை தான் சரியான முடிவா சொல்லு? முட்டாத்தனமான முடிவா எல்லாம் இருக்குது. அப்பா அப்பா, பிரசாத் எந்திரி. பிரசாத் என்ன இது? எந்திரி எந்திரி. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அவங்க இவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. சரி, முதல்ல எழுந்திரு. அப்பா, ராகினிக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்பட்டதுனாலதான்ப்பா இந்த சம்பந்தத்தையே பேசினேன். ஆனா அவங்க இவ்வளவு மோசமான ஆளுங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. விடு பிரசாத், அதனால என்ன விடு. இல்லப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்களை படுக்க வச்சு தங்கச்சிங்களை மிரட்டி அடைச்சி
கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாமே என்னால தானப்பா. அந்த சரத்தை என்கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசினதுனாலதான்ப்பா நான் ஏமாந்தேன். ராகினி, அவன் ஒரு மனநோயாளின்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஐயோ கடவுளே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு உன்னை கொண்டு போய் குழியில தள்ளணும்னு பார்த்தனே. ராகினி, இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. அண்ணே என்னண்ணே அழாதண்ணே, பரவாயில்ல விடுண்ணே. இல்லம்மா, மனசு ஆற மாட்டேங்குது. எல்லாமே நாசமா போயிருக்குமே. அம்மா, என் தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும்னு ஐயோ உன் தாலி அறுக்க பார்த்தனேம்மா. ஐயோ நல்ல வேலைம்மா, அப்பாவுக்கு ராகினிக்கு ஒன்னும் ஆகல. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா ஐயோ அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிருப்போம்மா. எல்லாரும் செஞ்ச காரியத்துக்கு யார் என்னப்பா செய்ய முடியும்? என்னவோ விடு, ஏதோ ஒரு திருஷ்டி பரிகாரம் நம்ம வீட்டுல நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு, விடு. இனிமே இதை பத்தி பேசி என்ன லாபம் சொல்லு? நம்ம வீட்டு மேல விழ வேண்டிய அடி ஜெகநாத வீட்டு மேல விழுந்துருக்கு. ஆமையா, அந்த பொண்ணு ரோகிணி செத்து போயிருச்சியா? அதுவும் கேள்விப்பட்டம்மா. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அண்ணே, இப்பவாவது நீ மகாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாப்பா, ஆஸ்பத்திரிக்கு தான் வர வேணாம்னு நீ சொல்லிட்ட. இங்கேயாச்சும் வந்து அவ மாமாவை பாத்துட்டு போயிருப்பாள்ல. இல்லம்மா, நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டம்மா. யார கூப்பிடணும்னு கூட தோணலம்மா. அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். அண்ணே, மயிலு வா. அம்மா, சித்தி, என்ன ராகினி இப்படி என்னென்னமா ஆயிடுச்சே ராகினி? எங்க இப்ப உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, நல்லா ஆயிடுச்சுமா. ஏப்ப பிரசாத், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ அங்க இருக்கிறத விட்டுட்டு நீ எதுக்குப்பா இங்க வந்த? நீ அங்க இருந்திருந்தனா உன்ன மாரி இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இது என்னடி அறிவு கட்டமா பேசிட்டு இருக்க? நடந்ததுக்கெல்லாம் காரண கர்த்தாவே இவன் தான். என்னங்க அங்க இருந்தா எதுவுமே நடக்காம போய் தான் இங்க வந்துட்டாங்க. இவனை போய் ஏன்டா எதுக்குன்னு வேட்டு கட்டிட்டு இருக்க நீ? மயில பேசாம இருக்கியா நீ? நீங்க சும்மா இருங்கண்ணே. கொஞ்ச நேரம் தீமையா என்ன இவன் பண்ணிருக்கா? குடும்பத்தோட வேறைய புள்ள பாத்துக்காங்க. என்னமோ வேற ஆழமா பதிஞ்சு போறதுனால எந்த அசம்பாவிதம் நடக்கல இங்க. இல்லைன்னா என்னென்னமோ நடந்திருக்குமே. என்ன அழிஞ்சு போயிருக்குமே நம்ம குடும்பம். குடும்பத்தோட நிலைமை, ராகினி நிலைமை இப்ப கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி இவன் வயசுக்கு இவனே போய் சம்மந்தம் பேசுறது. ஏடா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா? என்னடா தெரியும்? கண்ணனை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நீ பண்ண காரியத்தினால ஒட்டுமொத்த குடும்பமும் முடிஞ்சா போயிருக்க. கோபி ஒத்த மட்டும் சரியான சமயத்துல வந்து சரியா போச்சு. இல்லைன்னா ராகினி தப்பிச்சுட்டா. நாம எல்லாருமே நாசமாக்குற படி எல்லாம் உன் மேல தாண்டா வந்திருக்கோம். தப்பிச்சதுக்கு கோபி தாண்டா காரணம். கோபி தான் காரணம். என்னடா என்ன பாக்குற? பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னடா பார்வை? இந்த பார்வையில மாமனார்ட்ட காட்டு. அவரு பயப்படுவாரு, நான் பயப்பட மாட்டேன். அதுக்கெல்லாம் பிரசாத், எங்கப்பா கிளம்பிட்ட? இல்லம்மா, இங்க இருந்து நான் என்னம்மா பண்ண போறேன்? நான் திட்டு தான் வாங்கணும். நான் போறேம்மா. பிரசாத், நடந்த விஷயம் என்னன்னு உனக்கே தெரியல. அவங்க ஆத்திரப்படுவாங்களா மாட்டாங்களா? அதான் உங்க சித்தப்பா ஆத்திரப்படுறாருப்பா. அம்மா, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. இங்க இருந்து என்ன திட்டுவாரு. நான் போறேம்மா. இப்ப ஆர் பிரசாத், இப்படி அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறதுனாலதான் பாதி பிரச்சனைக்கே காரணம். ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு போய்தான் யாரு எதுவுமே பேசிக்க முடியாம தான் பாதி பிரச்சனையே வருதுப்பா. ரோகிணி விஷயத்துல நடந்த தப்பே அதான்ப்பா. நீ வரும்போது கூட உங்க அப்பா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால பேசாம மகாவுக்கு போன் பண்ணி பழைய மாதிரி நீ இங்கே இருந்துக்குப்பா. இல்லம்மா, அது சரியா வராது. என்ன கூப்பிடுற மாதிரி கோபி இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. சில விஷயத்த என்னால மாத்திக்க முடியாது. என்னுடைய ஜாதக பலனை பார்த்து என்னுடைய நம்பிக்கையில எந்த மாற்றமும் இல்லை. என்னை என் போக்கிலேயே விட்டுடுங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேன். சரிப்பா, அப்புறம் ஓ இஷ்டம்.